ஒரு அழகான கிராமத்துல கேசன் ராதா அப்படின்னு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு விஜய் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். இவங்க ரொம்பவே ஏழ்மையான குடும்பம். விஜயோட பிறந்த நாளுக்கு அவங்க அப்பா அவனுக்கு ஒரு வாட்ச் பரிசா கொடுத்தாரு. அதை விஜய் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டான். விஜய்க்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க கிட்ட பணம் இல்லாததுனால அவனால முறையான டான்ஸ் கத்துக்க முடியல. ஒரு நாள் விஜய் கடத்தரு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கிறத பாக்குறான். அந்த போஸ்டரை என்ன போஸ்டர்ன்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்து ஊர்ல நடக்கிற டான்ஸ் காம்படிஷனுக்கான போஸ்டர் அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. உடனே அந்த டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்து ஊருக்கு போறான். அங்க போய் பெயர் பதிவு பண்ணும் பொழுது பெயர் பதிவு பண்றவரு, தம்பி இங்க நுழைவு கட்டணம் 500 ரூபாய் கட்டணும்பா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட விஜய் ரொம்பவே சோகமா வீட்டுக்கு திரும்பி வரான். அவங்க அப்பா கிட்ட வந்து 500 ரூபாய் கேட்கறான். அவங்க அப்பா என்கிட்ட 500 ரூபாய் இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட விஜய் ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறான். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்பதான் அவங்க அப்பா அவனுக்கு பரிசா கொடுத்த வாட்ச் அவனுக்கு ஞாபகம் வருது. உடனே அந்த வாட்சை எடுத்துக்கிட்டு அடகு கடைக்கு போறான். அடகு கடைக்காரர்கிட்ட போய், ஐயா இந்த வாட்சை வச்சுக்கிட்டு எனக்கு 500 ரூபாய் தர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அடகு கடைக்காரரும் சரி தம்பி நான் 500 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி 500 ரூபாய் கொடுக்கறாரு. உடனே அந்த 500 ரூபாவை எடுத்துக்கிட்டு அந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு போறான். அங்க போய் 500 ரூபாய் நுழைவு கட்டணம் கட்டி அவனோட பெயரும் பதிவு பண்ணிடுறான். அங்க முதல் பரிசு 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜய் கண்டிப்பா நம்ம எப்படியாவது முதல் பரிசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுறான். அதே மாதிரி டான்ஸ் காம்படிஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவன் ஃபர்ஸ்ட் பிரைஸும் வாங்கிடுறான். ஆனா ஃபர்ஸ்ட் பரிசுக்கான தொகை 10 நாளைக்கு அப்புறம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜய் கொஞ்சம் சோர்வாகி சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அந்த பரிசு தொகை வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கிறான். ஆனா 10 நாட்கள் ஆகியும் அந்த பரிசு தொகை அவனுக்கு வரல. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அது ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு. உடனே விஜய் ரொம்பவே கவலைப்படுறான். அவனால வாட்சையும் அவனால திரும்ப வாங்க முடியல. இதனால மனசு ரொம்பவே உடைஞ்சு போய் இருந்தாலும் விடாம முயற்சி பண்ணி அடுத்தடுத்து நடக்கிற எல்லா டான்ஸ் காம்படிஷன்லையும் போய் கலந்துக்குவான். எல்லா டான்ஸ் காம்படிஷன்லையும் கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறமா ஒரு நல்ல டான்ஸராகவும் விஜய் மாறினான். டான்ஸ் கிளாஸும் ஓப்பன் பண்ணனான். குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு எல்லாருக்கும் டான்ஸ் கற்றுக் கொடுத்தான். எல்லாரும் அவங்கிட்ட இருந்து டான்ஸ் கற்றுக்கிட்டு ரொம்பவே அவனை பாராட்டினாங்க. அந்த வருஷத்தோட பெஸ்ட் டான்சர் அவார்டு அப்படின்ற அவார்டும் விஜய்க்கு கிடைச்சது. இதனால ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. இதனால அவங்க குடும்பத்தோட ஏழ்மை மாறி அவங்க அம்மா அப்பாவோட விஜய் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தான். இதே மாதிரி தாங்க நம்மளும் எதை இழந்து போனாலும் அதை நினைச்சு வருத்தப்படாம தொடர்ந்து தன்னம்பிக்கையோட விடாம முயற்சி பண்ணணும்னா கண்டிப்பா நம்மளாலையும் சாதிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.